Groovy. Stay healthy. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் உதயகுமார். இவங்க என்னோட ஒய்ஃப் ரேவதி உதயகுமார். எஸ். ஸோ நாங்கள் புதுசாக இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்க சேனல் நேம் தான் குரூவி. ஸோ இந்த குரூவின்றது எங்களோட ஃபேமிலி அண்ட் பிஸ்னஸ் ஓரியன்டான ஒரு சேனல். ஸோ இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எதிர்பார்க்கலான்னா, ஒரு ஃபேமிலி, ஃபன் அண்ட் பிஸ்னஸ் ஓரியன்ட் கண்டென்ட்ஸ் நீங்கள் டெய்லி எதிர்பார்க்கலாம் இந்த யூடியூப் சேனலில். ஸோ நாங்கள் பேசிக்காக இந்த நேம் குரூவி எதுக்கு சூஸ் பண்ணோம்னா, குரூவின்றது பொதுவாகவே நிறையா கண்ட்ரீஸில் இந்த நேம் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் எங்களுக்கு எதனால் இது சூட்டபிள் ஆச்சுன்னா, இட்ஸ் லைக் அ ஃபேஷனபிள், எக்ஸைட்டிங் அண்ட் ஆல்சோ ஒரு ஒண்டர்ஃபுல்னு சொல்லலாம். ஸோ இது சம்மந்தமான வேர்ட்ஸுன்றதுனாலையும், இது ஒரு உமன்ஸ் அவங்களுக்கு ஏற்ற ஒரு வேர்ட்ஸுன்றதுனாலையும் இந்த நேம் நாங்கள் சூஸ் பண்ணோம். எங்களுக்கு இந்த சேனல் இன்றைக்கி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரீசன், இன்றைக்கி நாங்கள் எடுத்த டெசிஷன் இல்லை. லாஸ்ட் ஒரு 1 இயராகவே நாங்கள் ஒரு பிளான்டாக தான் இருந்தோம். எதுக்குன்னா, தோ எங்களுக்கு வந்து ஒரு மந்த்லி சேலரி த்ரூ ரெகுலர் ஜாப் இருந்தாலும், அதையும் மீறி நம்ம சுயமாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் நம்மளுக்குன்னு ஒரு வருமானம் நம்ம முயற்சியில் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எங்களுக்கு பல வருடங்களாக இருந்தது. ஆனால் லாஸ்ட் ஒரு 1 இயராக தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மியாக இருக்கணும், ஆனால் அதில் தேவையான முயற்சிகள் எல்லாமே நாங்களே எடுத்ததாகவும் இருக்கணும். ரிகார்டிங் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கலாம், இல்லை அந்த பிஸ்னஸ் சம்மந்தமான லைசன்ஸ் அப்ளை பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நாங்களே பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் நாங்கள் எல்லா டேட்டாஸும் கலெக்ட் பண்ணி இப்போ கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே ஃபார்மாலிட்டிஸ் ப்ரொசீஜர் பிரகாரம் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ ஆரம்பிச்சிருக்கிறது தான் இந்த குரூவி பிஸ்னஸ் அண்ட் குரூவி யூடியூப் சேனல் கூட. ஸோ வரப்போகிற வீடியோஸ்களில் நாங்கள் எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறோம், அதாவது நிறையா பேருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சுயமாக நம்மளே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நம்மளே சுயமாக நம்ம காலையே சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசைகள் எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஆனால் இதில் 100ல் ஒரு 80% பேர் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாமல் தயங்கி நிற்கிறதுக்கு காரணம் நம்பர் 1 இன்வெஸ்ட்மெண்ட். பெரிய அமௌண்ட் போட்டால் மட்டும்தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அப்படின்ற ஒன்று. 2வது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, லாஸ் ஆகிடுமே அப்படின்ற தயக்கம்னால தான் நம்ம நிறையா பேர் வந்து அடுத்த ஸ்டெப் போக முடியாமல் ஒரு இடத்துலையே வந்து பிளாக் ஆகி நிற்கிறதுக்கான ரீசன் அதுதான். அந்த பிளாக்லேருந்து நீங்கள் எப்படி அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணலான்ற ஐடியாஸ், சஜஷன்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்களுக்கு டிப்ஸ் ஷேர் பண்ணுவோம். அது நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு எந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், எப்படி நீங்கள் உங்களோட பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், மார்க்கெட்டிங் சைட் எல்லாமே நாங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்றதை உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்குறோம். அதை நீங்கள் டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் எங்கள் பிஸ்னஸில் டெய்லி அன்றாடம் நடக்கிற ஆக்டிவிட்டீஸ், எங்கள் ஃபேமிலியில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள், ஃபன் ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாமே எங்களால் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி ஷூட் பண்ணி அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ டே ஆர் 2 days in ஒன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். வரக்கூடிய நாட்களில் டெய்லி ஒரு வீடியோஸ் போடலான்ற பிளான்லேயும் இருக்கும், அலாங் வித் ஷார்ட்ஸ். ஸோ எல்லாருக்குமே ஒரு கட்டத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தரோட சப்போர்ட் தேவை தான் படுது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு நாட்டோட அரசராக இருந்தாலும் அவருக்கு அவங்க மந்திரிகளோட சப்போர்ட் தேவை, மந்திரிகளுக்கு மக்களோட சப்போர்ட் தேவை, ஸோ மக்களுக்கு முன்னாடி மந்திரிகளுக்கு வியாபாரிகளோட சப்போர்ட். ஸோ இவங்களுக்குலேருந்து வர வரிகள் தான் அரசாங்கத்துக்கு போய் சேருது. ஸோ எல்லாருமே ஒவ்வொருத்தரோட சப்போர்ட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த காலகட்டத்தில். ஸோ எங்களுக்கும் உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் தேவைப்படுது. ராஜா யாருன்னு பார்க்குறீங்களா? வீட்டுக்கு எல்லாமே ராஜா ஹஸ்பண்ட் தாங்க. ஆனால் மந்திரின்னு சொன்னார் இல்லையா, அது யாருன்னா ஒய்ஃபு தான். இப்போ ஒய்ஃபுங்க நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும், நிறைய பேருக்கு பிஸ்னஸ் பண்ணணும். எவ்வளோ நாள் தாங்க போயிட்டு வெளியே ஒர்க் பண்ணுறது? வீட்டிலேருந்து சின்னதாக நமக்கு தெரிஞ்சு, நிறைய பேர் படிக்காதவங்க கூட இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட திறமைகள் நிறைய இருக்குது. ஸோ அவங்க கூட இந்த வகையில் நிறைய வகையை கற்றுக்கிட்டு அவங்க என்னன்றதை அடுத்த படி வைக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ மந்திரி வீட்டில் இருக்காங்கன்னா அந்த மந்திரியாலேயும் என்ன சாதிக்க முடியுமோ அதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு உறுதுணையாக இருக்க போகிறது ஃபேமிலிஸ் தான். ஸோ நம்ம ஃபேமிலியோ ஹெல்ப்போட அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு தான் நம்ம இந்த குரூவி உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ நீங்கள் எல்லோரையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் கூட சேர்ந்து நீங்களே ட்ராவல் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ எப்போவுமே எங்களுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. இவங்க சொன்ன மாதிரி இப்போது எங்களோட இந்த சாம்ராஜ்யத்தில் ராஜா மந்திரிகள் இருந்தாலும் எங்களுக்கு படை வீரர்கள்னு இருக்காங்க நிறைய பேர் சிலர் இருக்காங்க. எங்கள் சில்ட்ரனும் குடும்பத்தில் இருக்கவங்களும், அதில் என் பையன், பொண்ணு அண்ட் ஒரு பாட்டிமா ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இவங்களை வரப்போகிற வீடியோக்களில் அந்த தருணம் வரும்போது அவங்கள ஒவ்வொருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறது எங்கள் வீட்டோட சின்ன மேடம். வாங்க சின்ன மேடம், வாங்க. செல்ல பொண்ணு தக்ஷி ரித்திஹா. இவதான் அவ. எஸ், ஷார்ட்டாக இருக்கிறதுனால அவங்க அப்பா தூக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா? என் பொண்ணு தக்ஷி. ஹாய் சொல்லு. ஹாய்.
எஸ் ஸோ வரப்போகிற வீடியோவில் இந்த எங்கள் சின்ன மேடமையும் எல்லா வீடியோஸ்லையும் நீங்கள் பார்க்கலாம். எல்லா வீடியோஸ்லையும் சொல்ல முடியாது, சில வீடியோக்களில் அப்பப்போ வருவாங்க. ஏன்னா இவங்க ஸ்கூல் போகிறாங்க இல்லைங்களா. ஸோ இவங்க டியூஷன் ஸ்கூல்லாம் முடித்த நேரத்தில் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக இவங்களும் அந்த வீடியோஸ்க்கு வருவாங்க. ஹாய் சொல்லு. எஸ். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ், எங்களோட நாங்கள் போடுற வீடியோஸ் எதுவும் குறைகள் இருந்தாலோ, பேச்சில் எதுவும் குறைகள் இருந்தாலோ நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் போடுங்க. அதை திருத்திக்கிட்டு இது ஒரு ஃபுல் ஃபேமிலி ஃபன் அண்ட் பிஸ்னஸ் ஓரியன்ட் சேனலாக கொண்டு போகிறதுக்கு தான் நாங்கள் இந்த சேனலை இன்றைக்கி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்கள் எல்லாருடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுறதுனால மறக்காமல் எங்களோட இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்களுக்கு இதே மாதிரி நாங்கள் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க், அதாவது அந்தந்த பேஜ்க்கான லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ப்ளீஸ் அதையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அதுலேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டெய்லி நாங்கள் உங்கள் எல்லாரையும் இந்த வீடியோ யூடியூப் சேனல் அண்ட் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் சேனல் மூலியமாக டெய்லி உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.